எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி சுபோதயம் மெசேஜில் காயங்கள் ஏற்பட்டது உங்கள் பொறுப்பு அல்ல, ஆனால் அதிலிருந்து மீளுவது உங்கள் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு வாசகத்தை போட்டிருந்தேன். இந்த காயம்ங்கிறது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டிருக்கும். இதுலேருந்து நம்ம வெளியிலையும் வந்திருப்போம். ஆனால் இதனை பற்றின விஷயத்தை நம்ம எப்படி வெளியில் வந்தோம், என்ன மாதிரி நம்ம எண்ணங்கள் அப்போ இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இதுவும் ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துகிட்டு போயிருப்போம். ஆனால் சில பெரிய காயங்கள் அப்படியே நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும். சில சமயம் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு காயமாக ஆகி அதுவே ஒரு ஒரு வடு மாதிரி நமக்கு என்றைக்கும் அழியாத ஒரு விஷயமாக நமக்கு மாறியிருக்கும் இல்லையா? அதனால் இதை இப்போது ஏற்கனவே காயம்பட்டவர்கள் வெளியில் வந்திருந்தால், ஆமாம் இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது, நான் இப்படி வெளியில் வந்தேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள், ஆமாம் எனக்கு ஏற்பட்டது, ஆனால் நான் இன்னும் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும். மூணாவது கேட்டகரி, அது அவ்வளோ ஆழமாக என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அது ஒரு மாறாத ஒரு ஸ்கார் இன்றைக்கும் என் மனசில் இருக்குது. இதை நான் எப்படி எடுக்கிறது, எப்படி நான் என் வாழ்க்கையை இன்னும் முன்னுக்கு நடத்துறதுன்னு தெரியாமல் நான் தவிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நம்ம சேர்ந்தே நம்ம இந்த பயணத்தை நம்ம தொடங்கலாம். இப்போ காயம் அப்படின்னா யூ ஆர் ஹர்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோமே, அது ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்னால இருக்கலாம். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கோம், அந்த விசேஷத்தில் ஏதோ ஒரு சச்சரவு ஆரம்பித்து அது கடைசியில் அது நமக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஸோ இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில் நம்மளை தள்ளினதுனால வி ஆர் ஹர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய கல்யாணத்துலலாம் நம்ம பார்ப்போம். சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் அது கடைசியில் அது நம்மக்கிட்ட வரும். அதனால் நம்ம காலம் ஃபுல்லாக அதை நினைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக அது அமைஞ்சிருது. இதுதான் நான் அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் காயம் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது, இந்த உறவுகள்னால, இந்த மக்கள்னால, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடிய இந்த காயம், இது யூஷுவலாக அவங்க சொல்கிற இந்த கடும் சொற்களால் நம்ம மனசை அது பாதிக்கும். மூணாவது கேட்டகரி நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகள் ஒருத்தரை நம்ம இழந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு விபத்து, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்ஸுன்னு சொல்கிறோமே, அது நடந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு செப்பரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டிவோர்ஸாக இருக்கலாம், இல்லை அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ்கிட்டேருந்து செப்பரேட்டடாக இருக்கலாம், இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க பாட்டி தாத்தா அத்தை மாமா சித்தப்பா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இவங்கக்கிட்டேருந்து நம்ம செப்பரேட் ஆகிறச்ச வரக்கூடிய ஒரு காயம். அது நம்மளால் அது சரி செய்யவே முடியாத ஒரு நிலைக்கு நம்ம போகிறச்ச, அந்த லாஸை நம்மளால் பேர் பண்ண முடியாமல் இருக்கிறச்ச, அது ஒரு காயமாக மாறி
அதுவே ஒரு தழும்பாக நம்ம மனசில் வந்து உட்காந்துருது இல்லையா? ஸோ இப்படி விதவிதமான வகையில் நம்ம மனசுங்கிறது புண்படுது. இதில் எல்லாமே ஒரு இமோஷன் கலந்துருக்கும். இது வெரி இமோஷ்னல் பர்சன், very sentimental person are the ones who get hurt the most. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்க அவங்க வந்து they also get hurt very very quickly. அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதோட கான்சிக்வன்சஸ் என்ன? நம்ம ஹர்ட் ஆகிட்டோம். ஹர்ட் ஆனதுனால நம்மளோட இமோஷன்ஸ் வந்து தாறுமாறாக எல்லா பக்கமும் இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை உடைச்சிரும். ஒரு நல்ல காரியம் நம்ம செய்ய போகிறோம், அந்த நல்ல காரியத்தினால நம்ம ஹர்ட் ஆகிடுறோம் அப்படின்னா, அது அடுத்தது நம்ம ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறச்ச இது செய்யணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வரைச்சியே நம்மளோட கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிட்டு, இல்லைல்ல நமக்கு ஏன்பா வம்பு, நம்ம எதை செய்ய வேண்டான்ட்டு ஒதுங்கிடுவோம். ஸோ இது கான்ஃபிடென்ஸை உடைக்கும். இது வந்து நம்மளுடைய அந்த செயல்திறன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப குறைச்சிரும். அந்த அபிலிட்டி டு டூ ஒர்க் இருக்கும் இல்லையா, அது வந்து குறைஞ்சிரும். மூணாவது, அது சில சமயம் நம்மளையே மாற்றிடும். சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் ரொம்ப சாஃப்டாக இருந்திருப்பாங்க, ரொம்ப குவைட்டாக ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வளர்ந்து நிறையா உலக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ரொம்ப அக்ரெசிவாக அதை வந்து தன்னையே வெளிப்படுத்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து ஒரு மாற்றத்தை அவங்களோட நேச்சர், அவங்களோட கேரக்டரே வந்து இதை வந்து மாற்றிடும். இது வந்து எல்லாருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏதோ ஒரு வகையில் வந்து அஃபெக்ட் பண்ணும். என்ன, ஒரு பர்சன்டேஜ் வேரியேஷன் தான் இருக்கும். சில பேர் ரொம்ப ஹர்ட்டாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற மாற்றம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து அந்த வலியே பழக்கமாயிடும். அப்போது அவங்க நேச்சர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப மெலன்கலிக்காக இருக்கும். இன்னும் சில பேர் அந்த வலியவை தழும்பாக மாற்றிடுறது. அந்த ஸ்கார் அப்படியே இருக்கணும். அது எப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நான் அதை எடுத்து பார்த்து திரும்பி இது நான் ஹர்ட் ஆனது இதனால தான் அப்படின்னு நான் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் பண்ணி அதுலேயே அவங்க இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து அது அவங்க கேரக்டரை ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஒன்று ரொம்ப அக்ரெசிவாக ஆகிடுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கற்றுப்பாங்க. இன்னும் சில பேர் இதை வந்து நம்ம ஹீல் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம அடுத்த நிலைக்கு எப்படி போகிறது, ஹவு ஷுட் வி மூவ் ஆன், இந்த வலியை ஒரு மாற்றமாக எடுத்துட்டு ஒரு அனுபவமாக எடுத்துட்டு எப்படி நம்ம மூவ் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ கடைசியாக சொன்னேனே, இந்த கேட்டகரியில் தான் நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடரணும். மற்றது எல்லாமே தேவை, ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே அது நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து நமக்கு கொடுத்துடும். வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் வந்து இல்லாதவங்களா ரொம்ப ஒரு மெலன்கலிக் லைஃப்பை வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது நமக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை. அப்போது இதிலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது,
எப்படி நம்ம ஹீல் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை கவனிக்கிறது. ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம வந்து நினச்சிக்கிறோம், ஓகே இதுலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆயிட்டோம், இதுலேருந்து நம்ம நகர்ந்துட்டோம், அதனால் இது இன்னுமே நம்மளை பாதிக்காது அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்தில் திருப்பி அப்படி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸோ அப்படி ஒரு மனிதரையோ அப்படி ஒரு ஈவெண்ட்டோ நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னா நம்ம ஸ்தம்பிச்சு போகிறோம். அப்படின்னா we haven't cleared ourselves yet. அதனால தான் சொல்லுவாங்க, a healthy man wants 1,000 things, a sick man wants only one thing. அப்போது இந்த இன்டர்னலாக இமோஷ்னலாக சிக்காக இருக்கிறவங்க they want only one thing, they want to heal and they want to move on. இது சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு இது தெரியலை, புரியலை. அதனால் இந்த வழியிலேருந்து நம்ம வெளியில் வரணும். அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹர்ட் பண்ணுறது வேணால் அவங்க வேலையாக இருந்திருக்கலாம், ஆனால் ஹீல் ஆகிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி நம்ம ஹீல் ஆகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கணும். எனக்கு இது அஃபெக்ட் ஆச்சு, இது என்ன பாதிச்சுது, அது கரெக்டாக தப்பாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் முதல்ல அந்த அக்செப்டன்ஸ் வரணும். அது வந்த பிறகு அது ஏன் தப்பா இல்லை இது ஏன் தப்பு இல்லையா, இது மற்றவங்க தப்புன்னு இங்கே நம்ம பேசுகிறதுக்கு நம்ம இல்லை. இது ஒரு செல்ஃப் டயக்னோசிஸ். அதனால் இது ஏன் தப்பா இல்லை எது ஏன் தப்பு இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இது ஏன் தப்பு, நான் வந்து அந்த சிச்சுவேஷனில் என்னை போட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கை எக்ஸ்டர்னலாக போயிடும். ஆனால் இன்டர்னலாக நம்ம அதை ஏற்றுக்கரிச்ச நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அதாவது நம்மளை நாமளே மன்னிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்படி செஞ்சவங்களை நம்ம வந்து மன்னிக்க கற்றுக்கிறதா இருக்கட்டும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட். ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸில் வந்து ஒரு ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபால்ட்டை இது நம்ம ஃபால்ட்டு அப்படின்னு ஏற்றுக்கிறது. டு அக்னாலேஜ் தட் we have made a mistake, that is why we are hurt today அப்படின்னு வருது. இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம். அதை வந்து நான் சொல்ல, இந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு அப்படி சில சமயத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் அது நம்ம ஃபால்ட்டு, இதை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு என்ன ஆகிடும், ஆமாம் பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நாமளே மன்னிக்க நம்ம கற்றுப்போம். விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூ டோன்ட் ஹாவ் டு சப்போர்ட் யுவர் செல்ஃப். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க. இந்த செல்ஃபை வந்து இந்த ஐயை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம். டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை மன்னிக்க கற்றுக்கணும். டு சே தட் எஸ் ஐ எம் சாரி, ஐ ஷுடன்ட் ஹவ் புட் மை செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன். அப்போது இந்த மன்னிப்புங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம்னா அடுத்தது அதை விட்டு விலகிற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுப்போம். ஸோ we will let go of the incident, the event, the person, the place and everything around it. So the letting off, the let go அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரேஸ் வந்து சொல்லுவோம். அது வந்து இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு. அதை நம்ம அந்த சிச்சுவேஷனை பிடிச்சி வச்சுக்க தான் நமக்குள்ள அந்த வலி
எப்போ நினச்சாலும் அது நம்மக்கிட்ட வருது. அந்த லெட் கோ ஆஃப் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ யூ லெட் கோ அண்ட் தென் மூவ் ஆன். ஸோ இந்த லெட் கோங்கிற ஃப்ரேஸும் இந்த மூவிங் ஆனுங்கிற ஃப்ரேஸும் எப்போ வரும் அப்படின்னா நம்மளை நாமளே அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணுறச்ச அது நமக்கு கண்டிப்பாக வரும். அதனால் இந்த விஷயத்தை நம்ம உணர்ந்து நம்ம செயல்படுத்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம செயல்படுத்த கற்றுண்டோன்னா இந்த நாள் மட்டுமில்லை, எந்த நாளும் திருநாள் தான். நன்றி, வணக்கம்.